வணக்கம். நம்ம அக்ரி மிஷினரி ஸ்மார்ட்டில் இப்போது சிம்சன் பிராண்டோட பேக் ரோட்டரி பவர் வீடர் பற்றின ரிவ்யூ தாங்க பேச போகிறோம். எனக்கு மல்டிபர்பஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வேலை அந்த வேலைன்னு எந்த வேலையும் ஒழுங்காக செய்யாத வீடரை விட களை எடுக்கிறதுக்கு நச்சுன்னு ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். யாராலையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்டேபிளான பேக் ரோட்டரி வீடுங்க இது. இந்த வீடரை ஹேண்டில் பண்ணுறப்போ ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்குதுங்க. அதுக்கான காரணம் இதோட கண்ட்ரோலும் ஒரு வைப்ரேஷன் இல்லாத ஃபீலும் தாங்க. இன்ஜின் 8 HP ஹோண்டா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. இதோட ரிலையபிலிட்டி பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. இன்ஜின், கியர் பாக்ஸ் இது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக 2 years பிராண்ட் வாரண்ட்டி இருக்குங்க. ஒரு ரிஃபைண்டான இன்ஜின்னு, குவாலிட்டியான கியர் பாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் அட்வான்ஸ்டு ஃபீச்சரும் இதில் இருக்குங்க. அது என்னென்னா CVTன்னு சொல்லப்படுற ஒரு டிரான்ஸ்மிஷன் தாங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஹோண்டா, டொயோட்டா, சுசுகி இந்த மாதிரி பிராண்ட்ஸில் வர கார்ஸான சிட்டி, பலேனோ, கிளான்ஸா இதில் யூஸ் பண்ணுற ஒரு டிரான்ஸ்மிஷனோட டெக்னாலஜி தாங்க இதுலேயும் யூஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன கார்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கார்ஸுங்க. இதில் கிளச்சே இருக்காதுங்க. அந்த மாதிரி தான் இந்த வீடுலேயும் கிளச்சே கிடையாதுங்க. நீங்கள் ரேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆகும், அதோட ஸ்பீட் பிக்கப் ஆகும். ரேஸ் குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி நின்றுங்க. சரி, ஹோண்டானாலே காஸ்ட்லியாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லைங்க. இந்த மிஷினோட ப்ரைஸ் மற்றும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.